ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நிஃப்டி பாஸ்ட் 4 வீக்ஸாக ரீசன்ட் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 13% வரைக்கும் ஃபால் நடந்திருக்கு. இந்த ஃபால் கண்டிப்பாக நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய போர்ட்ஃபோலியோ கிராஷ் ஆகியிருக்கும். பட் இந்த மாதிரி நிஃப்டி எவ்ரி டைம் ஃபால் ஆகும்போது நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஜென்ரலாகவே நிஃப்டி ஃபாலோ ஆகும்போது 23,000 வரும்போது 22,000 போகும், இல்லை 21,000 போகலாம், இல்லை 18,000 போகலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வெளியில் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஆக்சுவலாக ரியாலிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வென்எவர் ஃபாலோ ஆகும்போது வாட் இஸ் த ரைட் ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேபி உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல வர்றேன் அப்படின்னு கிளியராக உங்களுக்கு புரிய வரும். வித் பாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி ஆக்சுவலாக யாராலையுமே மார்க்கெட்டோட லோவையும் கண்டுபிடிக்க முடியாது, அதோட ஹையையும் பார்க்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் மோஷன். ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இது ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு மோஷன் தான். ஸோ நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இது கண்டினியூவஸாக கான்ஸ்டண்ட்டாக ப்ரைஸோட வேரியேஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ டவுன் சைடும் போகும், அப் சைடும் போகும். பட் இருந்தாலும் ஒரு இண்டெக்ஸ் லோ வரும்போது அதோட பிஇயோட வேல்யூவேஷன் என்ன இருக்குது, ஹிஸ்டாரிக்கலாக இது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்ரோச் நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் ஃபர்தராக இது மாதிரி ஒரு கிராஷ் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு நீங்கள் போக முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட நிஃப்டியோட கோவிட் கிராஷுக்கு அப்புறமா இது கோவிட் கிராஷ். ஸோ இது மாதிரி ஒரு 30 to 40% கிராஷ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஈவன் இந்தியா 100 இயர்ஸ்க்கு ஒரு தான் வரும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் சொல்லப்பட்ட ஒரு உண்மை. பட் ஆனால் இந்த நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இது 2 தடவை நடந்திருக்கு. ஒன்று .com பபுள் நடந்திருக்கு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் கிராஷ் நடந்திருக்கு. தட் மீன்ஸ் நான் சொல்கிறது 2000 to 2100 ஸோ 2008 .com பபுள் கிராஷ் நடந்திருக்கு. அதே மாதிரி 2020 பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பிக்கஸ்ட் கிராஷ் கோவிட் கிராஷ் நடந்திருக்கு. இந்த கோவிட் கிராஷ் நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ எவ்ரி டைம் நிஃப்டியோட வீக்லி சார்ட்டில் 50 EMA பிரேக் டவுன் பண்ணுறப்பெல்லாம் மேலே போகுது அப்படிங்கிற வீடியோ நம்ம லாஸ்ட்டே பார்த்துருந்தோம். அதை பேஸ் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் அது எனக்கு ஸ்டாப்ட் அவுட் தான். ஏன்னா ரொம்ப நாளாக ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ண முடியாது. எனக்கு ஒரு 1% ரிஸ்க் வரும்போது நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ புதுசாக எந்த பொசிஷன் எடுக்கலை. மேபி அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் த சேம் கான்செப்ட் தான். எவ்ரி டைம் நிஃப்டி பார்த்திங்கன்னா வீக்லியில் க்ளோஸ் டு தன்னோட 200 டேஸோட இஎம்ஐ அப்ரோச் பண்ணுறப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகியிருக்கு. இதோட ப்ராக்டிக்கல் ரீசன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட வேல்யூவேஷன். ஓகே, ஸோ நிஃப்டியோட வேல்யூவேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நிஃப்டியோட பிஇ அப்படின்னு தெரியணும். ஸோ பிஇ அப்படிங்கிறது ப்ரைஸ் பை ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ. லாஸ்ட்டு 5 வருஷத்தில் நிஃப்டியோட பிஇ ரேஷியோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்எஸ்சி சார்ட்டோட நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நிஃப்டி 50யோட 20 மார்ச் 2026 பிஇ ரேஷியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 20.23. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.14 இருக்குது. ஓகே, ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கணும். ஸோ எப்பயுமே ப்ரைஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகும். பட் த வேல்யூவேஷன் அப்படிங்கிற பிஇ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு 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 ப்ராப்பரான ஒரு வேல்யூஸ் காமிச்சிக்கிட்டு இருக்கும். இப்போது நீங்கள் கிட்டத்தட்ட 2020க்கு அப்புறமா 2021 பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டி ஒரு லோ வந்திருக்கு. தட் மீன்ஸ் க்ளோஸ் டு 18.92 பிஇ ரேஷியோவில் டர்ன் அரவுண்ட் நடந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட பிஇ ரேஷியோ 20 டர்ன் அரவுண்ட் ஆகியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2023 நவம்பர்லேயும் 20 பிஇ ரேஷியோ டர்ன் அரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக 20.81 அண்ட் ரீசெண்டாக 2025 லோ வரும்போது 20.04. இப்போ வந்திருக்கிற கிராஷோட லோ பார்த்தீங்கன்னா 20.23. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நிஃப்டியோட பிஇ ரேஷியோ எவ்ரி டைம் 20 வரும்போதெல்லாம் மார்க்கெட் டர்ன் அரவுண்ட் ஆகியிருக்கு. பட் 2022 நிஃப்டி வரும்போது அதோட நிஃப்டி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் டு 15,700. இப்போது நிஃப்டி 20 பிஇக்கு வரும்போது நிஃப்டியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 23,000. ஸோ எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவஸாக இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் எல்லாமே
அவங்களோட ஏர்னிங்ஸை நோக்கி தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது ஏர்னிங்ஸ் அதிகமாகும் போது டெஃபினட்டாக பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு நடக்கும். அதுதான் இந்த பிஇ ரேஷியோவை இண்டிகேட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு பிஇ ரேஷியோ என்னன்னு தெரில அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிஇ ரேஷியோ பற்றின வீடியோ நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுங்க. ஸோ இப்போது டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பிக்கெஸ்ட் கிராஷ். லாஸ்ட்டு கிட்டத்தட்ட 2024 அப்புறமா நிஃப்டி வந்து ரிட்டர்ன் எதுவும் பெருசாக கொடுத்தது கிடையாது. ஸோ பிரேக் அவுட் அப்படிங்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா கடைசியாக பிரேக் ஆன ஏரியா அப்படிங்கிறது 20,200 பிரேக் அவுட் ஆன ஏரியா தான் லாஸ்ட்டாக பிரேக் அவுட் ஆன ஏரியா. தட் மீன்ஸ் இது வந்து ஒரு 5 ஸ்டேட் எலெக்ஷனில் ஒரு பெரிய ரிசல்ட் கொடுத்து மேலே வந்த ஏரியா. இப்போது மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 26,330 அந்த ரேஞ்சை பிரேக் ஆனதான் இட்ஸ் அ கிளியர் பிரேக் அவுட். ஸோ இப்போ நிஃப்டி அதோட ஹைலேருந்து 13% கிராஷ் ஆனதற்கு 2 வருஷமாக நிறையா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பெரிய ரிட்டர்ன் கொடுத்துருக்காது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ 2 விதமாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று எ சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் சீரியஸ் ட்ரேடர். ஸோ நீங்கள் 2 செக்மெண்ட்டில் நீங்கள் பிரிஞ்சிருங்க. இப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கு நானும் ஒரு பெரிய ஃபண்டமெண்டல் இன்வெஸ்டரோ இல்லை அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. பட் என்னோடய அப்சர்வேஷனில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டாக்ஸ் பற்றின நாலேஜ் தெரியல அப்படின்னா ட்ரை ETF. நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ETFில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஏன்னா ETF அப்படிங்கும் போது இண்டெக்ஸ் ஈக்குவலாக இருக்கக்கூடியதான் உங்களுக்கு ETFில் ட்ரேட் ஆக போகுது. ஸோ நான் ETF பற்றி தெளிவாக ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். நீங்கள் ETF பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லே ஃப்ரீ வீடியோஸில் நான் ETF பற்றின வீடியோ போட்டுப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ETF எடுக்கும்போது கிட்டத்தட்ட 23 செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ் நீங்கள் பண்ணலாம், நிஃப்டி ஜூனியர் இண்டெக்ஸில் நிஃப்டியோட நெக்ஸ்ட்டு 50ல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், பேங்க் நிஃப்டியில் பண்ணலாம், ஃபார்மா இண்டெக்ஸில் பண்ணலாம், ஐடி இண்டெக்ஸில் பண்ணலாம், டூரிசம் இண்டெக்ஸில் பண்ணலாம். இது மாதிரி பர்டிகுலராக அந்த செக்மெண்ட்டை தேர்ந்தெடுத்து ரியாலிட்டி இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி அந்த இண்டெக்ஸை தேர்ந்தெடுத்து அதில் உங்களோட ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்க் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் தாராளமாக கிராஷ் ஆகும்போது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை எஸ்ஐபியோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச வழிகள். ஸோ இதில் சீரியஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ என்ன ஸ்டாக்ஸ் இப்போ சீப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இவ்வாறியே இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸோ நீங்கள் ஒரு சீரியஸ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ F1O அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட்ஸ் ஏ கான்ஸ்டன்ட் இன்கம் தான். ஸோ நீங்கள் என்ன தான் F1Oவில் ரொம்ப கிளியர் கட்டாக ரொம்ப தெளிவாக நீங்கள் ட்ரேட் பண்ணாலுமே ஸோ அது உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு கன்சிஸ்டன்ஸ் ஒரு மினிமம் ரிட்டர்ன் மட்டும்தான் ப்ராப்பராக கொடுக்கும். ஸோ கேம்ப்லர் நான் யாரையும் பேசலை, சீரியஸாக நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ஒரு ஆப்ஷன் பையோ ஒரு ஆப்ஷன் செல்லோ ஒரு கன்சிஸ்டன்சி ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு மினிமம் ரிட்டர்ன் மட்டும் தான் கொடுக்கும். த ரிட்டர்ன் மேபி 30 to 40% per year அப்படிங்கிறது இருக்கலாம். பட் எனக்கு 30 to 40% அப்படிங்கிற ரிட்டர்ன் உங்களுக்கு பத்தாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாமல் தான் உங்களோட கேபிட்டலை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பற்றின ஐடியாவே இல்லை அப்படிங்கிற ஐடியாவே உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஸோ அதுக்கான ஸ்விங் சீரிஸ் நான் 4 வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அது 2 வீடியோ ஐ திங்க் நான் வந்து என்னோடய மெம்பர்ஷிப்பில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் மெம்பர்ஷிப் 100 தான். இன்னொன்று 2 பேசிக் வீடியோ வந்து நான் ஃப்ரீலே கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஏன் இந்த மெம்பர்ஷிப் அப்படின்னா ஸோ என்னோட நாலேஜ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான சார்ஜ் தான் அந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்லேயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ சீப்பர் ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ மார்க்கெட் ஆல்ரெடியே சீப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபாலாக இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் பார்க் பண்ணுறது அப்படிங்கிறது அட்வைஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதை நான் சொல்லலை, பெரிய பெரிய சீரியஸ் லெஜெண்டரி ட்ரேடர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தான். ஸோ மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது இங்கே டிஃபென்ஸ் ஆகிற ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதில் உங்களோட ப்ராப்பர் எஸ்எல்ஐ பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேகமாக உங்கள் வெல்த்தை வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டிஃபென்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கே நிறையா டூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சார்ட்டிங் யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ரேடிங் வியூ நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் நார்மலாக உங்களோட ப்ரோக்கர் ஆப்பில் இருக்கிற ஸ்கேனர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ தன் யூஸ் பண்ணுறேன். ஸோ தன் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் தன் ஓப்பனிங்கான அக்கௌண்ட் லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஸ்கேனக்ஸ் அப்படிங்கிற கூட நீங்கள் போனீங்கன்னா இதில் நான் ரெகுலராக பார்க்குற ஒரு ஸ்க்ரீன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் சார்ட்டிங் இல்லை எதுனா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் த பேராமீட்டர் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா
ஸோ எப்பயுமே கீழே கிடக்கிற ஸ்டாக்ஸ் 200 டேஸோட மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கிற ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸில் போய் முடியலாம், இல்லை நிறையா உங்களுக்கு எஸ்எல் ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஸ்டாக்ஸ், ஸோ 52 வீக் ஹைக்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் ட்ரேட் பண்ண பழகுங்க. அது கீழே இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இதுவுமே நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயந்தான். ஸோ நான் ஆக்சுவலாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது நிறைய பேராமீட்டர் நான் செக் பண்ணுவேன். அதில் க்ரைட்டீரியா 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 200 இஎம்ஐக்கு மேலே இருக்கணும், 50 இஎம்ஐக்கு மேலே இருக்கணும், 20 இஎம்ஐக்கு மேலே இருக்கணும், ஸ்கூயிசிங் ரேஞ்சுக்குள்ளார இருக்கணும், அது 52 வீக் ஹை நியர்பையாக இருக்கணும், அது பிரேக் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணி வருதோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எடுத்து இங்கே ட்ரேட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் நல்லபடியாக ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக மேக் பண்ண முடியும். லெட்ஸே சில எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ் நான் காட்டுற பாருங்களா. இப்போது நீங்கள் ஏத்தன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஸோ ஏத்தன் எனர்ஜி மார்க்கெட் கிட்டத்தட்ட 13% கிராஷில் இருந்தாலுமே ஸோ 720லேருந்து ஸோ நேற்று 790 வரைக்குமே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மேலே மூவ்மெண்ட் ஆகியிருக்கு. அட் த சேம் டைம் வீல்ஸ் இந்தியா லிமிடெட் பார்த்தீங்கன்னா 13% மார்க்கெட் கிராஷில் இருக்குது, பட் த ஸ்டாக் இஸ் எகெயின்ஸ்ட் நிஃப்டி. அதே மாதிரி அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்குவீசிங் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, பட் ஸ்டில் இட் இஸ் நாட் பிரேக்கட் அவுட். அதே மாதிரி சிமேக் லிமிடெடுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் டு டிஃபென்ஸ். எம்ஆர்பிஎல் ஆல்சோ டிஃபென்ஸில் தான் இருக்குது. ஸோ பிராமல் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று மார்க்கெட் கிராஷ் நடந்தாலும் பிராமல் ஃபைனான்ஸ் வந்து டிஃபென்ஸில் பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் பாரத் கோக்கிங் கோல் ரீசெண்டாக லான்ச் ஆன ஐபிஓ, பட் இதை நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். சிசிஎல் ப்ராடக்ட் நேற்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. சென்னை பெட்ரோ, அப்புறம் கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் ஆல்சோ இட்ஸ் ஸ்வீசிங் ரேஞ்சில் இருக்குது. ஸ்னைடர் எலக்ட்ரிக் இன்ஃப்ரா, வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ், பிஎஃப்சி. ஸோ இதெல்லாம் நான் ஏன் எக்ஸாம்பிள் காட்டுறேன் அப்படின்னா, மார்க்கெட் 13% கிராஷ் ஆனால் கூட இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, ஸோ கிட்டத்தட்ட ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் நிறைய ஸ்டாக்ஸ் என்னோடய ரேடாரில் இருக்குது. ஸோ அதில் ஜஸ்ட் நான் அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுற அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஹெச்சி பவர் கிரிட், அவந்தி ஃபீட், கிர்லாஸ்கர் ஆயில் இன்ஜின், அண்ட் நெக்ஸ்ட் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், ஸ்போர்ட் கிங், லென்ஸ்கார்ட். ஸோ இந்த ஜிபிஐஎல் இஸ் இட்ஸ் நல்ல ஒரு டைட் ஃப்ளாகில் இருக்குது. ஸோ வீக்லியில் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. சிஐஏ ஆட்டோமோட்டிவ், கிரானுலஸ் இந்தியா பாருங்கள், இட்ஸ் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரேஞ்சுக்குள்ளார இருக்குது. எம்க்யூர் ஃபார்மா ஐபிஓ ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ ஐஎன்டி ஸ்விஃப்ட் லேபார்ட்டரிஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெரிய கேப், பெரிய ரேஞ்ச், கிட்டத்தட்ட ஒரு 50% ஹையில் இருந்து ஒரு டைட் ரேஞ்சுக்குள்ளார இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ அதில் நீங்கள் உங்களோட ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் டு டெஃபினட்டாக 1:3 அப்படின்னு நடக்கும். ஸோ உங்களுக்கு 50% வின் ரேட்டே இருந்தால் கூட 10 ஸ்டாக்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, அதில் 5 ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனால் கூட 5 ஸ்டாக்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆனால் கூட ஸோ உங்களோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி F1ஓட ரொம்ப மேக்ஸிமைஸாக இருக்கும். பட் இங்கே என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதை நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும் கரெக்டாக பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஒரு 50% நாலேஜ் இருந்தால் கூட நீங்கள் சைஸிங் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ண ப்ரமீடிங் பண்ணி கூட நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத மேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கிராஷ் நடக்கும்போது நிறையா லெஜெண்டரி ட்ரேடர் சம்பாரிச்சதே இந்த மாதிரி இடத்துல தான். லைக் மார்க் மினர்வனி ஆகட்டும், இல்லை டான் சாங்கர் ஆகட்டும், இல்லை டேவிட் ரயன் ஆகட்டும். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் கூட யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சாம்பியனில் கூட ஒரு சின்ன பையன் ஒருத்தன் 1000% ரிட்டர்ன் எடுத்திருந்தான். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வென்எவர் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது அவங்களோட லேர்னிங் கர்வை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது தான் அவங்க மேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு நிறைய மணி அப்படிங்கிறத மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோடய வியூ இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் தான் பண்ணும் அப்படிங்கிறது. பட் நீங்கள் ப்ராப்பராக ஒரு ரிஸ்க் டிஃபைன் பண்ணும்போது நீங்கள் பெரிய லூஸ் பண்ண போகிறது கிடையாது இல்லையா. மேபி ஒரு 0.5% போர்ட்ஃபோலியோ எஸ்எல் வைக்கிறீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் லூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு பெரிய பணம் அப்படிங்க லாஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் இதை நீங்கள் ஸ்விங் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு பெரிய மேசிவ் கெயின் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய ப்ராசஸ். ஸோ லெட்ஸ் சி. இதே மாதிரி நாஸ்டாக் வந்து ரீசண்டாக இந்த இடத்துல நிஃப்டி இல்லை ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறமா இட்ஸ் அ பெரிய ஃபால் பார்த்துச்சு. இந்த ஃபாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கோட காம்போசிஷன் கிட்டத்தட்ட 35% வரைக்குமே க்ரோ ஆகியிருக்கு. ஸோ லைக் இப்போது நீங்கள் இதே சார்ட்டை நீங்கள் இது வரைக்கும் இதை நீங்கள் நிஃப்டி நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ நிஃப்டி சார்ட். ஸோ நீங்கள் இதே நாஸ்டாக் இண்டெக்ஸ் நீங்கள் வீக்லியில் பாருங்களேன். ஸோ இது வீக்லி. ஸோ 2023, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2025 லைக் தட். இப்போது கிட்டத்தட்ட இந்த சார்ட்டை நீங்கள் நிஃப்டி நினச்சி நீங்கள் பாருங்கள். இப்போ நிஃப்டியில் நம்ம எங்கே இருக்கோம்னா நிஃப்டியில் நம்ம எங்கே இருக்கும். ஸோ மேபி நிஃப்டி இன்னும் கூட கீழே போயிட்டு அதை 200 டேஸோட இஎம்ஐ வீக்லியோட 200 டேஸோட வீக்லியோட
200 ஆவரேஜ் டச் பண்ணால் கூட ஸோ அதுக்கப்புறம் எடுக்கிற மூவ் அப்படிங்கிறது 35% மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு தாராளமாக இருக்கும். பட் இந்த வார் அப்படிங்கிறது கண்டினியூஸாக 3 வாரமாக போயிட்டுருக்கு. இது எப்போ முடியும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸ்டில் உக்ரைன் ரஷ்யா வார் இன்னும் கூட தான் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஒன்று இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கணும். நமக்கான ஆயில் அப்படிங்கிறது எந்தவித பேரியர் இல்லாமல் நமக்கு கிடைக்கணும். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. இவங்க என்ன தான் அடைச்சிக்கிட்டாலும் நமக்கான ஆயில் அப்படிங்கிறது ப்ராப்பராக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நமக்கான மார்க்கெட் பெரிய அஃபெக்ட் இல்லை. பட் இருந்தாலும் நம்மளோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது குறைய தான் செய்யும். ஸோ இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக எல்லா கார்பரேட்டோட ஏர்னிங்ஸ் வந்து அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது நிறையா இருக்குது பிகாஸ் ஆஃப் இந்த கான்ஃப்ளிக்ட்னால. ஸோ இது மேபி சரியாகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து யூட்டன் எடுத்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு புதிய ஹை அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தாலே இட்ஸ் அ பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான், கேரண்டியாக சொல்ல முடியாது இல்லையா. ஸோ பாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அப்சர்வேஷனை பேஸ் பண்ணியும் அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி மட்டும்தான் ப்ரெசன்ஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிற நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நடக்கலாம் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டிஸ். நம்ம நினைக்கிற மாதிரி மார்க்கெட் நடக்குது அப்படிங்கும்போது நமக்கான மணியும் வேகமாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லாஸோடு வெளியில் வர போகிறோம். ஸோ நிஃப்டி கிட்டத்தட்ட இப்போது நாஸ்டாக்கோட கம்போசர் இண்டெக்ஸ் மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பெரிய ஃபால் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இது கரெக்டாக திரும்பியும் ஒரு 22,500 ஒரு 22,000 வந்துச்சுன்னா நிஃப்டியோட வேல்யூவேஷன் இன்னும் கம்மியாகும், 18 பிக்கு போகும். ஸோ அந்த மாதிரி டயத்துலையும் நீங்கள் இந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்விங் பற்றின ஐடியாஸ் தெரில அப்படின்னா இந்த மெம்பர்ஸில் இருக்க வீடியோஸ் பாருங்கள், இல்லை என்னோடய நம்பருமே கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி ஐடியாஸ் இங்கே எடுத்துக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த ஸ்கேனக்ஸில் நீங்கள் ஸ்டாக்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இதோட டெக்னிக்கல் வந்துட்டிங்கன்னா இந்த ஸ்குவீசிங் ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஸ்குவீசிங் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா மார்க்கெட்டோட ஒரு டைட் கன்சாலிடேட் நடக்குது இல்லையா. ஸோ அந்த ஸ்டாக்ஸை மட்டும் தான் நம்ம பெரும்பாலும் சூஸ் பண்ணுவோம். அதுவும் ஹையில் நடக்கணும். 52 வீக்ஸோட ஹைக்கு நியர்பையில் ஒரு டைட் ரேஞ்ச் கன்சாலிடேட் நடந்தால் மட்டும்தான் இட்ஸ் ஸ்குவீசிங் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இது ஸ்கேனக்ஸில் வந்து நான் அடிக்கடி பார்ப்பேன் என்னென்ன இருக்குன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம பார்த்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் தென் லெட்ஸ் சி த டாக்டர் ரெட்டி. ஸோ டாக்டர் ரெட்டியுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஃபார்மா இண்டெக்ஸுமே நல்ல ஒரு மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ டாக்டர் ரெட்டி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 டேஸோட மூவிங் ஆவரேஜ்க்கு மேலேயும் ஸோ ஒரு ஸ்குவீசிங் ரேஞ்சுக்குள்ளார டைட் கன்சாலிடேட்டில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ சன்ஃபார்மா, ரோஃபார்மா, டாக்டர் ரெட்டி, கிரானுலஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னோட இடையில இருக்க ஸ்டாக்ஸ் தான். நீங்கள் அதெல்லாம் சும்மா பேசிக்காக செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டில் எப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த ஸ்குவீசிங் ரேஞ்சில் வர ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்து ப்ராப்பராக எது இருக்குது மேபி லெட்ஸ் இது பிராமல் ஃபார்மா. ஸோ பிராமல் ஃபார்மா அதே மாதிரி தான் ஸ்குவீசிங் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு சின்ன எஸ்எலோட நீங்கள் ஒரு நல்ல சைஸிங் பண்ணி ஒரு நிறைய பணம் அப்படிங்கிறது இங்கே மேக் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் மை ஐடியா. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வேறு டவுட்ஸ் கமெண்ட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ் தெரிய பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.